நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசியை பற்றி பேச வந்துள்ளேன். துலாம் ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கடினமாக உழைப்பாங்கங்க. இவங்க நல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் வேலையாட்கள் அவ்வளோ சீக்கிரம் அமைய மாட்டாங்க. ஏன்னா சனி பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால அவங்க வேலை பர்ஃபெக்டாக அவங்களே செஞ்சுக்குவாங்க. அதனால தான் மற்றவங்க செஞ்சால் கூட அவங்களுக்கு அது பிடிக்காதுங்க. இவங்க ஒருத்தரை பார்த்த உடனே கெஸ் பண்ணுவாங்க, இவங்க கிட்ட ஆதாயம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்குறவங்க தாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இவங்க ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் இந்த துலா ராசி. இவங்க லௌபீக வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க தராசு துலாக்கோள் உருவத்தை குறிக்கப்படுதுங்க. சமூகத்தில் நம் தொடர்பான அனைத்து குறிக்கக்கூடியதும் இந்த ராசி தாங்க. ஒரு பொருளை விளம்பரம் செய்கிறதுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஒரு நிறுவனத்தோட புகழை உலகம் ஃபுல்லாக பரப்பதற்கும் இந்த ராசி தாங்க காரணம். இது தனது கொள்கையில் ஒரே பிடியாக உயர்த்தி பிடிப்பதற்கு இந்த ராசி தான் காரணம். எப்போதுமே துலா ராசி எடைபோடு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சில நண்பர்கள்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இப்போது அதெல்லாம் சமமாக தான் பார்க்கும், ஏன்னா எடை போடுற ராசி தானே, அதனால் எல்லாம் சமமாக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் கணக்கு பார்ப்பாங்க. பின்னாடி லாபம் வருமா இல்லை நஷ்டம் வருமா அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடியவங்க தாங்க இவங்க. இவங்க உடல் உறுப்பில் இடுப்பு பகுதியை குறிக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை குறிக்குது. இவங்க ஆடம்பர வீடு என்ன, அங்கே சுக்கிரன் ராகோட நட்சத்திரம் இருக்குது. அப்போது இவங்க ஆடம்பர வீடு, கேளிக்கை விடுதி, சினிமா தேட்டரு, தோட்டம், பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அப்போ ஷோரூமு, இது விளையாட்டு அரங்கம், இது தாங்க துலா ராசிக்கு அமைந்திருக்கு இடமாக அமையும். துலா ராசிக்காரங்க அலங்கார பொருட்கள் விற்பனை, கண்ணாடி தொழிற்சாலை, அழகு நிலையம் வைக்கிறது, நறுமண பொருட்கள் விற்கிறது, உற்பத்தி செய்கிறது, ரத்தன வியாபாரம் செய்கிறது, பழம் வியாபாரம் பண்ணுறது, பணப்பயிர் வியாழாண்மை பண்ணுறது, அடுத்து வட்டி தொழில், இதெல்லாம் துலா ராசி பண்ணாங்க அப்படின்னா அந்த தொழில் மிகச் சிறப்பாக அமையுங்க. இவங்க வியாபாரம் தந்திர உடையவங்களாக இருப்பாங்க. தராசு பெரும்பாலும் வியாபார நிறுவனங்களில் தான் அது காணப்படும். அதே போல தான் எந்த ஒரு விஷயத்திலும் சீர்தூக்கி பார்ப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க. எப்போதுமே நீதி தான் எது சரி எது தவறு அப்படின்னு சரியான விதத்தில் பகிர்ந்து அதை நெறிப்படுத்தக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காங்க. இவங்க எந்த காரியத்திலும் சாமர்த்தியமாக பேசி அந்த காரியத்தை மதிச்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. தராசு போல நடுநிலை தவற மாட்டாங்க. தன்னுடைய பேசுபவர்களும் நியாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இவங்க. இவங்களை காதலை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. வசீகர தோற்றம் இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்களோட நியாயத்தை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. துலா ராசி அமைதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சமநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஆண்மைத்தன்மை போல அதோட பேச்சு, நடவடிக்கை, செயல், அதெல்லாம் அந்த தோரணைகள்லாம் அவங்களுக்கு அப்படியே இருக்குங்க. இவங்க எந்த விஷயத்திலையும் தைரியமான பேச்சும் கருணையுடன் புரிதல் மற்றும் இரக்க குணம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. நீண்ட நேரம் தனியாக இருப்பதை வெறுப்பாங்க. நிறைய ஆட்களுடன் பல நண்பர்களுடன் சேர்ந்து இருப்பதான் அதிகமாக விரும்புவாங்க. அவங்கள சுற்றி நிறைய பேர் இருக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. அமைதியான சூழலை அவங்க விரும்புவாங்க. இயற்கையாக அவங்க விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. இவங்க மற்றவங்களிடம் கனிவாக பேசு தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வாதம், சண்டை, அநீதி, சமத்துவமின்மை வெறுப்பவர்களாக இருப்பாங்க. இவங்க அழகானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க மற்றவங்களோட போய் ஊர் சுற்றணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தான் இவங்க. இவங்க அன்புக்குரியவங்களோட நேரத்தை செலவிடுவதையும் அதிகமாக விரும்புவாங்க. சற்று நேரம் சோம்பேறித்தனமாக தான் இவங்க இருப்பாங்க. தனக்கு கூறியவங்களை எப்போதுமே சகித்து கொண்டே தான் இருப்பாங்க. ஒரு மேலோட்டமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம், வெறுமையானவர்கள்னு சொல்லலாம், எதையுமே அதிக அளவில் விரும்பாதவர்கள் சொல்லலாம். இவங்க அறிந்தவர்களாகவும் இருப்பாங்க. சிக்கலான கருத்துக்களை கூட
புரிந்து கொள்ளக்கூடியதாங்க இருக்காங்க. இவங்க வந்து நேர்மை, சமநிலை, நல்லிலக்கணம் இதெல்லாம் குறித்து தான் ஒரு வாழ்க்கை சூழலை வந்து அமைச்சுக்குவாங்க. இவங்க ராஜதந்திரமாக யோசிப்பாங்க. அநீதின்னு எதாவது வந்தால் அதுக்கு போராடுவதில் வந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அநீதிக்கு வந்து எதிராக குரல் கொடுக்குறவங்கள தான் இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இந்த துலாம் ராசி வந்து மேற்கு திசையை குறிக்கிறதுனால இவங்களோட இருப்பிடமாகட்டும், வீடாகட்டும் அல்லது தொழில் ஸ்தாபனமாகட்டும் எல்லாமே மேற்கு திசையில் அமைஞ்சா இவங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க. இவங்க வியாபாரம் செய்வதில் அதிகம் நாட்டமுடையவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களோட உபயோகம் இல்லாமல் தன் நேரங்களை வந்து செலவிட மாட்டாங்க. எந்த விஷயத்துலையுமே தொழில் நோக்கமாக இருக்கட்டும், வியாபார நோக்கமாக இருக்கட்டும், அதோட லாப நோக்கத்தோடு தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து தங்கம் முதல் மண் வரை உள்ள பொருட்கள் மீது அதிக ஆசைப்படுவாங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க கபம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உடலெங்கும் நீர் சம்பந்தமான உபாதைகள் வந்து வருங்க. இவங்க துலாம் ராசி வந்து ஐப்பசி அப்படிங்கன்னா ஐப்பசியில் பேர் தான் சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதனால் சூரியன் நீச்சம் என்பதால் இவங்களோட பூர்வீக ஸ்தானம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குங்க. ஆகவே சூரியனுக்குரிய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து தடையாக தான் இருக்கும். இவங்க 2 சக்கர வாகனத்தில் போடுவதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, ரொம்ப விரும்புவாங்க. இந்த பறவைகள் மீதெல்லாம் வந்து ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க. இரட்டிப்பு தன்மை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இந்த துலாம் ராசி வந்து அடிவயிறு சம்மந்தப்பட்டனால கர்ப்பப்பை சம்பந்தமான, மலக்குடல் சம்பந்தமான சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து கருமுட்டை, அடிவயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் வரக்கூடிய நிலையை ஏற்படுங்க. சிறுநீர் சம்பந்தமான சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த தராசு வந்து எப்படி ஒரு துல்லிய அளவினை காண்பிக்கிறதோ அதே போல தான் தன்னுடைய வேலையை வந்து துல்லியமாக செய்து முடிப்பதில் வல்லவராக இருப்பாங்க. இவங்களுக்கு அது கணவனாக, மனைவியாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி, தராசு எப்படி சிறிதான பொருள் வைத்தாலும் சமமான ஒரு நிலையை நிற்கின்றதோ அதே போல தான் உடன் இருப்பவங்களையும் சமாதான பேசுவதில் அவருக்கு இணையாக இறங்கி ஆலோசனை சொல்வதில் வல்லவராக இருப்பாங்க. தராசுக்கு வந்து எப்பயுமே ஓய்வு என்பது கிடையவே கிடையாதுங்க. எந்த நேரத்தில் உபயோகிச்சா கூட தன்னோட பணியை வந்து சரியான முறையில் காட்டுமா. அதே போல தான் இந்த துளாராசி அன்பர்களும் நேர கால தவறாமல் தன்னுடைய பணியை வந்து எந்த நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் கொண்டவர்களாங்க இருப்பாங்க. இந்த தராசு வந்து எப்படி வந்து மற்றவங்களோட பார்வைக்கு முன்பாக வைத்து உழைக்கின்றதோ அதே போல தான் இந்த துலாம் ராசி அன்பர்களும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அன்பராக தான் இவங்க வந்து இருப்பாங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க செல்வாக்கு பெற்றவங்களாக இருப்பாங்க. நண்பர்களை வந்து ஆதரிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. நளினமான மற்றும் சுகமான வாழ்க்கையை தான் வாழக்கூடியவங்களும் இருப்பாங்க. இவங்க வந்து பூமி, நிலம், வீடு போன்ற சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் பெற்றிருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் அதிகமான நபர்கள் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு செல்வாக்கு, அதிகாரம், உயர் பதவி இதெல்லாம் வந்து நட்பை பெற்றிருப்பாங்க. உறவினர்கள் வந்து குடும்பத்தில் ஆதரவுடன் வந்து இருப்பாங்க. இருதார மன வாழ்க்கையை அமையலாங்க, ஒரு சில பேருக்கு அமையலாம். பேச்சில் ஆணித்தரமாகவும் வியாபார நோக்குகள் கொண்ட பேச்சாகவும் தான் இவங்க வந்து பேசுவாங்க. எந்த ஒரு செயலுமே செய்யாட்டினா கூட வியாபாரம் பேசி தான் அந்த வேலையை வந்து முடிப்பாங்க. அதிகமாக மற்றவங்களோட நெருங்கி பழகவும் மாட்டாங்க. தங்கள் குடும்பத்தை விட்டு மற்றவங்களோட விவகாரங்களில் தடையிடவும் மாட்டாங்க. ஆடை அலங்கார பிரியல் கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. இவங்க வந்து சொந்த ஊரை விட்டு வேறு இடத்துல வசிப்பவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலை செஞ்சால் அந்த காரியத்தில் வந்து கண்ணாக இருந்து தான் செயல்படுவாங்க. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க ஏழை எளியவருக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களை வந்து மனசுக்குள்ளேயே தான் அவங்க வச்சுருப்பாங்க. இவங்க மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. இவங்களுக்கு பெற்றோருக்கும் பெரியோருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தர்ம சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க அற்ப விஷயங்களுக்காக தன்னை மாற்றி கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சகோதர வழியை சென்று உதவி வம்பை தேடி கொள்வாங்க.
இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க காற்று தத்துவத்தை கொண்டதுனால நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்கள் பெயருக்கோ உங்கள் நட்சத்திரத்துக்கோ முதல்ல அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அதே போல் அந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்தோட மூல மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் அல்லது தெய்வத்தினோட பெயர், அதுக்கு முன்னாடி ஒரு ஓம் போட்டுக்கோங்க. அந்த ஓம் அந்த தெய்வத்தின் பெயர் போற்றி போற்றி. இப்படி உங்களுக்கு மந்திரமே தெரியலனாலும் சிம்பிளாக இப்படி கூட சொல்லுங்க, போதுமானது. ஸோ தொடர்ந்து 21 முறை அல்லது 108 முறையும் உங்கள் பிரார்த்தனைகளை முன்வைத்து நீங்கள் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே போனீங்க அப்படின்னா உங்களது பிரார்த்தனையானது 100% வெற்றி பெறுவது உறுதிங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.